இது பால் கறவை மிஷின். இது பால் கறவை மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா 10 மாடு வரலும் பால் கறந்துக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 1 டூ 5 மாடு, 1 டூ 10 மாடு வச்சுக்கிறீங்களா யூஸ் பண்ணிக்கலாம். இது அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 1 டூ 3 மாடு 4 மாடு வச்சுக்கிறீங்களா, இது நம்மள்ட்ட இருந்து நல்ல மூவிங் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆயில் பம்பு பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஆயில் பம்ப். ஆயில் தொட்டியிலே வந்து ஃபில் பண்ணுற ஆயில் டேங்க் இருக்கும். ஆயில் டேங்க்கில் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் 140 ml ஆயில் பிடிக்கும். அப்படி ஃபில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 300 தான் செலவாகும். இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா வருஷத்துக்கு ஒருக்கா 300 செலவாகும். அதே மாதிரி இதோட வேக்கம் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 5-6 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே ஆகாது. அது எம்எஸ்ஸால் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இது டேங்க் இத்து போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அது இத்து போகாது. ஏன்னா வேக்கம் பம்புங்கனால அதோட ஆயிலோட அந்த பசத்தன்மை இருக்கிறதுனால வந்து அது மேக்ஸிமம் இத்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 5 வருஷம் 6 வருஷம் கேரண்டியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேக்கம் கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது பால் கறக்கிற மிஷினில் கண்டிப்பாக வந்து இது முக்கியமானது. இந்த பால் கறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை வந்து 400 கம்பல்சரி இருக்கணும். 400லேருந்து 350 கம்பல்சரி இருக்கணும். இதே